ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான விலாக் வீடியோ தான். வருஷத்தோட முதல் நாள் ஜனவரி 1 நியூ இயர்க்கான வீடியோ இது. பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த விலாகை இது ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். பிரசாதமும் நான் எப்படி படைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு. நான் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நான் ரெடி ஆகிட்டது. நான் முதல்ல செய்கிற பூஜை பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது தான். பிள்ளையார் மாதிரியேவும் பிடிச்சி வச்சுக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வருதோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் பொதுவாக ஒரு ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும். இதுக்கு புது பாக்கெட் மஞ்சள் எடுத்துக்கிறேன். நான் முந்தின நாளே வாங்கி வச்ச மஞ்சள் இது. இதுக்கு குங்குமம் வச்சுக்கிறேன். ஒரு 2-3 அருகம்புல் இதில் சொருகி வச்சு இதை பூஜை அறையில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். பிள்ளையாருக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை. நெக்ஸ்ட்டு குலதெய்வத்துக்கு செம்பு வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக துளசி, 2 வேப்ப இலை வச்சுருக்கேன். இது குலதெய்வ செம்பு. இது செவ்வாய் வெள்ளி மாற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலை க்ளீன் பண்ணி வச்சுட்டு புது பாக்கெட்டில் இருந்து கல்லுப்பு நிறச்சி வச்சுக்கிறேன். முதல் நாளே நான் வாங்கி வச்சிட்டேன். கண்டிப்பாக முதல் நாள் வாங்கி வச்சது புதுசாக இருக்கிற அந்த கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க கல்லுப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் பாக்கெட்டும் புதுசு தான். இது இல்லாட்டி நீங்கள் விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் எது வேணாலும் புதுசாக வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். முதல் நாளே வாங்கி வச்சுட்டு அது கூடவே ₹1 நாணயமும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா சாப்பாட்டு அரிசி, இதுவும் புதுசு தான். உங்களால் புதுசு வாங்க முடியாட்டி நீங்கள் கொஞ்சமாவது புதுசு வாங்கி தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பழம் வச்சுக்கிறேன் பூஜைக்காக. அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு வச்சுக்கிறேன். இதையும் பூஜை அறையில் எடுத்து வச்சிட்றேன். எல்லாமே முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு துணை விளக்கில் தீபம் ஏற்றிட்டு அந்த துணை விளக்குலேருந்து கொண்டு நான் வாசப்படிக்கு தீபம் ஏற்றிடுறேன். 2 சிட்டியில் நெய் தீபம் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்கிற அந்த அஷ்டலட்சுமி விளக்குக்கும் காமாட்சி விளக்குக்கும் நான் தீபம் ஏற்றிடுறேன். தீபம் ஏற்றும் போது ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது. கண்டிப்பாக துணை விளக்கு இருக்கணும். துணை விளக்குக்கு நம்ம சிட்டியில் கூட கார்த்திகை தீப சிட்டியில் கூட ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தீப ஆராதனை காட்டிட்டு அதையும் நான் கீழே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா பத்தி இந்த துணை விளக்கில் தான் பிடிக்கணுமே தவிர நம்ம அஷ்டலட்சுமி விளக்குலேயோ காமாட்சி விளக்குலேயோ பிடிக்கக்கூடாது. துணை விளக்குலேருந்து பிடிச்சி 2 பத்தி அல்லது 4 பத்தி இந்த மாதிரி நீங்கள் பொருத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுருக்கேன். அதையும் நான் துணை விளக்குலேயே பிடிச்சி அதையும் ஆராதனை காட்டிட்டு அதையும் நான் பூஜை அறையில் வச்சுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன். இப்போ தீபம் போட்டாச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையில். இப்போ நான் குலதெய்வத்துக்கு ஒரு மஞ்சள் துணியில் ₹11 காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன். உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சு வைக்கலாம். அடுத்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கு இதை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடணும். இதையும் பூஜை ரூமில் வச்சிட்றேன். அதுக்கப்புறமா கட்டி சாம்பிராணி போடுறதுக்காக ஒரு 2-3 தேங்காய் குடுமி இருக்கும்ல, அதை நான் சேர்த்து வச்சுட்டு அதில் 2 சூடம் போட்டு அதில் நான் தீபம் பற்ற வச்சிடுறேன். பாதி எரிஞ்சதுக்கப்புறமா கட்டி சாம்பிராணி போட்டு இதை வீடு முழுக்க காமிச்சிடலாம். எல்லா மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் இதை காமிச்சுக்கணும். அப்புறம் நெய்வேத்தியம் செய்கிறேன். பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. அதை நான் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போதே வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். நெய்வேத்தியம் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா கற்கண்டு, பொரி, அவல்
அதுக்கப்புறமா ஏலக்காய், முந்திரி பருப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம். வாசனை திரவியங்களில் தான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க. பாசிப்பருப்பு பாயசம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதை நான் கழுவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா 1 கப் பாசிப்பருப்புக்கு 1½ கப் அளவுக்கு மண்டை வெல்லம் எடுத்து அதை நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க வச்சிட்றேன். இது கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு நேச்சுரலாக வந்து கூலாக வரலும் வெயிட் பண்ணணும். இப்போது நல்லா 3 விசில் விட்டு அதை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா மலர வெந்து வந்திருக்கு. இப்போது அந்த கரண்டியாலேயே சுற்றி சுற்றி வந்து நம்ம கிளறும்போது அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வந்து உடஞ்சி வரும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வந்து கடைஞ்சும் விட்டுறக்கூடாது. பாசிப்பருப்பு கொஞ்சம் 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 ஒன்றும் பாதியமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சுற்றி சுற்றி விடும்போது கொஞ்சம் மசிய வந்துடும். தேங்காய் பாலுக்கு ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் கொஞ்சம் கெட்டியான அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாகுபதம் தேவையில்லை. மண்டை வெல்லத்தை இதில் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். மண், கல், தூசி ஏதாவது இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதில் காஞ்சி வந்ததும் இதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் 2ம் சேர்த்துக்கிறேன். நல்லா பால் மாதிரி வந்து வர அளவுக்கு வந்து நல்லா வறுபட்டு வரட்டும். முந்திரி பருப்பும் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இது சேர்க்கலை அப்படின்னா வேறு நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காயவே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சாமிக்கு படைக்கிற எந்த உணவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து நெய் சேர்க்கணும். இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போது ஃபைனலாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். தேங்காய் பாலில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கொதித்து வந்துடக்கூடாது. இடையில கிளறி கிளறி கொடுக்கணும். இப்போது லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த அளவு தான். அவ்வளோதான் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நெய்வேத்தியம் தயாராகிடுச்சு. பிரசாதமாக வந்து இதை பூஜை ரூமில் வச்சிடலாம். லைட்டாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை இப்படி தான் வந்து முடிஞ்சிச்சு. ஜனவரி முதல் நாள் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024.